அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் ஆர்கே பேசுகிறேன். விக் மோசோமோட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள் என்ற சிறப்பு செய்திகள். அமெரிக்கா இஸ்ரேல் இணைந்து நடத்திய தாக்குதல். ஈரான் ருத்ர தாண்டவம் ஆடிட்டு இருக்காங்க. அமெரிக்காவோட நிலைகளை குறிவைத்து அடுத்தடுத்து தாக்குதல். அமெரிக்கா எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க ஈரான் இந்த அளவுக்கு பதிலடி கொடுக்கணுன்ட்டு. ஒட்டுமொத்த அரபு நாடுகளும் பதற்றத்தில் இருக்காங்க. நிறைய அமெரிக்க நிலைகள் பக்கம் இருக்கக்கூடிய மக்கள் அங்கங்கே வெளியேற சொல்லியிருக்கிறாங்க. அந்த அளவுக்கான பதில் தாக்குதல்களை நிகழ்த்தியிருக்கிறது ஈரான். பெரிய அளவுக்கான பரபரப்பான செய்திகள். அடிஷ்னலாக நம்ம பாகிஸ்தானோட செய்திகளும் பார்த்துடலாம். இது ஆர்கே சேனல்ன்றதுனால ஒரு ஒன்ஸ் மோர் இன்ஃபர்மேஷன். இது பார்ட் 1 நான் ரவிக்குமார் சோமு சேனலில் போட்டிருக்கேன். பார்ட்டுக்கு 1க்கு முன்னாடி லைவும் நான் போட்டிருந்தேன். நான் இந்த தாக்குதல் நிகழ்த்தினோடனே லைவுமே போட்டிருந்தேன். நான் பார்ட் 2 அதே மாதிரி 6:30 to 7 o'clock மறுபடியும் நான் ரவிக்குமார் சோமு சேனல் லைவ் வரேன். எனக்குன்னு கொஞ்சம் கேப் வேணும். ஏற்கனவே போட்ட வீடியோலாம் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணி நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்சர்வ் பண்ணி பார்த்துக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் கிளியராக இருக்குன்றதுனால தான் 6:30 to 7 o'clock ரவிக்குமார் சோமு சேனலில் நான் உங்கள்கிட்ட லைவுக்கு வரேன். சரிங்களா? இப்போ நம்ம இதுவரை நடந்த நிகழ்வுகள் என்னன்றதை நம்ம வீடியோ பதிவுக்குள்ளே பார்க்க போகிறோம். அடிஷ்னல் செய்தி என்னென்னா, சவுதி அரேபியானுடைய தலைநகர் ரியாத் இருக்குல்ல, அங்கே திடீர்னு ஒரு தாக்குதல். மேபி ஹவுதிகள் நிகழ்த்தினதாக சொல்கிறாங்க. இன்னும் முழுமையான தகவல் வரல. ஆனால் சவுதி அரேபியோட செய்தி குறிப்பு என்ன சொல்லுதுன்னா, மீண்டும் ஒரு தாக்குதல் சவுதி மீது நடத்தப்பட்டால் ஈரானுடைய யுத்தத்தில் ஈரானுக்கு எதிராக அமெரிக்காவுடன் இணைந்து தாக்கல் நடத்தவும் தயாராக இருக்கிறோம். இது இறுதி எச்சரிக்கையாக குறித்து கொள்ளுங்கள் அப்படின்னு சவுதியினுடைய செய்தி குறிப்பில் சொல்லியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் இது அமெரிக்காவுக்கு வரப்பிரசாதமாக பார்ப்பாங்க, ஈரானுக்கு எதிராக பார்ப்பாங்க. ஏன்னா இந்த ஒரு சந்தர்ப்பத்தை ஹவுதிகள் ஈரானுக்கு எதிரான தாக்குதலை எடுத்திருக்கிறார்கள் அப்படின்றது ஒரு குறிப்பிடத்தகுந்த நிகழ்வாக சொல்ல முடியும். நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்னும் நிறைய விஷயங்கள் பேச வேண்டியிருக்கிறது. வாங்க நண்பர்களே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ண ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ளே போகலாம். அமெரிக்கா இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஈரானுடைய பார்லிமெண்ட் பில்டிங் மீது தாக்கல் நடத்தியிருக்காங்க. நேஷனல் சுப்ரீம் கவுன்சிலினுடைய பில்டிங் மீது தாக்கல் நடத்தியிருக்காங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டெலிஜென்ஸ் பில்டிங் மீது தாக்கல் நடத்தினாங்க. ஈரானுடைய அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி மீது தாக்கல் நடத்தியிருக்காங்க. ஈரான் முழுவதும் ஒரு சைபர் அட்டாக்கை கிரியேட் பண்ணி எல்லா மக்களுக்கும் அவசர செய்தியை பரப்பியிருக்காங்க. வெகுண்டு எழுந்தது ஈரான் தரப்பிலிருந்து. ஈரான் பதிலுக்கு கத்தாரில் இருக்கக்கூடிய அல் உதைத் ஏர்பேஸ்லையும், குவைத்தில் இருக்கக்கூடிய அல் சலீம் பேஸ்லையும், யூஏயில் இருக்கக்கூடிய அல் தஃப்ரா பேஸ்லையும், பக்ரைனில் இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய 5th ஃப்ளீட் பேஸ்லையும் தாக்குதல் நிகழ்த்தியிருக்காங்க. இதில் அதிகமான தாக்குதல் கத்தார் அண்டு குவைத் அண்டு பக்ரைன். அதிகமான அங்கிருந்து ஆயுதங்கள் வந்ததாகும், அதாவது ட்ரோன்கள் வந்ததாகும். அதை மேக்ஸிமம் நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இடைமறித்து தாக்கல் நிகழ்த்திட்டுன்னு சொல்லப்பட்டிருந்தா கூட, விழுந்த ஒவ்வொரு அடியும் பார்த்தோன்னா நிறைய இடத்துல பெரிய இழப்புகள். குறிப்பாக பக்ரைனில் இருக்கக்கூடிய அமெரிக்கா பேஸ், அமெரிக்காவுடைய இன்டெலிஜென்ஸ் செக்ஷன் மீது பெரிய தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க. இந்த வரைபடத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். 1, 2ன்னு போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, அதுதான் பக்ரைன். அங்கே பக்ரைனுடைய நேவல் பேஸ் மீதும் தாக்கல் நிகழ்த்தியிருக்கான்ற ஒரு கூடுதல் தகவல். அப்புறம் அபுதாபி பக்கம் இருக்குது பார்த்தியா, அந்த இடத்துலையும் தாக்கல் நிகழ்த்தியிருந்தாங்க. யூஏஇயில் 3, 5, அப்புறம் குவைத்தில் 3, 4, 5 இருக்குல்ல, இந்த இடத்துல தாக்கல் நிகழ்த்தியிருந்தாங்க. ரியாத் பக்கத்தில் 6, 7, 8 இருக்குல்ல, இந்த இடத்துல. அப்போ நம்ம பார்க்க வேண்டியது 6, 7, 8, 1, 2 இருக்கிறது, அப்புறம் 3, 4, 4 இது எல்லாமே தாக்குதலை நிகழ்த்தியிருக்காங்க. 1ன்னு போட்டிருக்கிறது எல்லாமே நேவல் சப்போர்ட் ஆக்டிவிட்டி. 2ன்னு போட்டிருக்கிற நம்பர் எல்லா இடத்துலையும் ஏர்ஃபீல்டு இருக்கக்கூடிய பகுதி. 3 பார்த்தோன்னா அமெரிக்கானுடைய மிலிட்ரி ஸ்டோரேஜ் டெபாசிட்னு இருக்கிற நம்பர். 4னா அங்கே என்ன பேஸஸ், சி பேஸஸ் இருக்கக்கூடிய பகுதி, அதாவது கேம்ப் பேட்ரியாட்டிக் மாதிரி இருக்கக்கூடிய பகுதிகள் இருக்குது. அதனால் இதில் குறிப்பிடப்படுகிற விஷயங்கள் எல்லாமே அவங்க அமெரிக்காவோட நிலைகள் இருக்கக்கூடிய பகுதியில், குறிப்பாக அபுதாபியில் ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோசிவ், உயர்ந்த கட்டிடங்கள் பெரிய அளவுக்கு சேதாரமாயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. யூஏஇ ஈரானை கடுமையாக எச்சரிக்கை பண்ணியிருக்காங்க. எங்களோட சொவீனாரிட்டியை நீங்கள் மீறிட்டீங்க, ரைட் டு ரெஸ்பாண்ட். ஈரான் மீது சரியான நேரத்தில் தாக்கல் நடத்துவதற்கு எங்களுக்கு முழு உரிமை இருக்கிறது அப்படின்ட்டாங்க. சவுதி அரேபியாவும் சொல்லிட்டாங்க, மறுபடியும் நாங்கள் அடிக்க ஆரம்பிச்சிடுவோம். இங்கு இருக்கக்கூடிய அமெரிக்க நிலைகள் உங்களுக்கு எதிரான தாக்குதலை பயன்படுத்தவில்லை என்பதை ஈரான் உணர்ந்து கொள்ள வேண்டும். இங்கு இருக்கக்கூடிய நிலைகளை நாங்கள் ஈரான் மீது தாக்கல் நடத்துவதற்கான அனுமதி கொடுக்கவில்லை.
அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி எங்கள் மீது தாக்கலை நிகழ்த்தலாம் என்று சவுதிக்கு மிக கடுமையான ஒரு கோபம் வந்து விட்டது. சவுதி மட்டும் இல்லை, உடனே ஈரான் வந்து ஈவன் செக்யூரிட்டி கவுன்சிலில் எமர்ஜென்சியாக ஒரு கூட்டத்தை கூட்டுன்றாங்க. அவங்க எந்த எமர்ஜென்சியும் கூட்டுவாங்க சொல்லுங்கள்? எந்த எமர்ஜென்சியும் கூட்ட போகிறதில்ல, ஒன்றும் பண்ண போகிறதில்ல. யூஏ என்ன கிளைம் பண்ணியிருக்காங்கன்னா, நிறைய மிசைல்ஸ் வந்து நாங்கள் இன்டர்செப்ட் பண்ணியிருந்தோம்ன்ற மாதிரி வந்து சொன்னாங்க. இஸ்ரேலினுடைய மிலிட்டரி இந்த சமயத்தில் ஒரு அர்ஜென்ட் மெசேஜ் ஒன்று கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஈரானுடைய மிலிட்டரி பேஸில் பக்கத்தில் யாராவது குடியிருந்தீங்கன்னா வெளியேறிடுங்க அப்படின்றாங்க. பாருங்களேன், இதில் ஒரு அறிவிப்பு அவங்க எப்படி கொடுக்குறாங்க. ஈரான் தாக்கல் நடத்தின உடனே ஈரானில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து அவசர அவசரமாக பெட்ரோல் டீசல்லாம் போய் போடுறாங்க. ஃபுல்லாக டேங்கை வந்து ஃபுல் பண்ணி தள்ளுறாங்க. எனக்கு போடு உனக்கு போடுன்ற மாதிரி. இங்கே ஹவுதிகள் நிகழ்த்தினாங்களா ஈரான்லேருந்து நிகழ்த்தினாங்களான்னு இல்லை. ஆனால் 2 பாலிஸ்டிக் ஏவுகணைகள் இஸ்ரேலை நோக்கி போயிருக்கு. அது ஜோர்டன் வந்து இடைமறித்து தாக்கல் நிகழ்த்தி விட்டதாக அந்த வீடியோ பதிவுமே வந்திருக்கு. இதில் தோஹா, கத்தாரில் இருக்கக்கூடிய தோஹாவில் ஒரு தாக்கல் நிகழ்த்தப்பட்டு ஒரு பஸ்ஸெல்லாம் நிற்கிற பகுதின்னு நினைக்கிறேன், அந்த இடத்துல முழுமையாக பற்றி இருக்கக்கூடிய பகுதியை நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. அப்புறம் ஈராக் குர்திஸ்தான் இருக்கக்கூடிய பகுதியில் ஈரான் மிகப்பெரிய அளவுக்கான தாக்கல் நிகழ்த்தியிருந்தது. அதில் ஈராக் குர்திஸ்தானில் அமெரிக்க பேஸ் ஒன்று இருக்குது, அந்த இடத்துல ஒரு தாக்குதலை நிகழ்த்தியிருக்காங்க அப்படின்றது ஒரு கூடுதல் தகவல். இவங்க பேந்தர் அப்பாஸ், ஈரானில் இருக்கக்கூடிய பேந்தர் அப்பாஸில் 3வது தடவையாக ஒரு தாக்கல் நிகழ்த்தியிருந்தாங்க. யார்? இவங்க ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா தரப்பிலிருந்து பதிலுக்கு முன்னாள் பிரசிடெண்ட் இருக்கக்கூடிய வீடு முழுமையாக தரைமட்டமாக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் மிலிட்டரி சைட்டான டேப்ரிஸ்னுடைய மிலிட்டரி சைட் வந்து முழுமையாக நாங்கள் அழிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இஸ்ரேல் தரப்பில். நான் பேசும்போது எல்லாமே உங்களுக்கு சைடில் இருக்கக்கூடிய வீடியோ பதிவுகள் பெரும்பாலும் வரும். அலி கம்கானின்னு சொல்லிட்டு இவர் ஷம்கானி, அந்த ஐதுல்லா அலி காமேனியாவோட ரைட் ஹேண்ட். இவர் போன தடவை இஸ்ரேல் கிளைம் பண்ணாங்க அடியில் இறந்து போயிட்டாருன்னு. பட் இந்த தடவையும் கிளைம் பண்ணியிருக்காங்க. இஸ்ரேலினுடைய சேனல் வந்து 100% நம்புகிறாங்க ஐதுல்லா அலி காமேனி அவர்களும் பெசஸ்கியன் அவர்களும் கண்டிப்பாக நாங்கள் அடிச்சிட்டோம் இறந்துட்டாங்கன்றாங்க. ஆனால் இவங்க தரப்பில் இல்லை உயிரோடு இருக்கிறாங்கன்றாங்க. இன்றைக்கி ஈரான் நடத்திய தாக்குதலில் இஸ்ரேலுக்குள்ளார ஒரு 3 பகுதியில் ஒரு பெரிய அடி அடிச்சிருக்காங்க. ஒரு 3 இடத்துல அயன்டோம் வந்து ஃபெயிலியர் ஆகிருக்குன்ற மாதிரி வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க ஈரான் தரப்பில். அதுக்கான பதிவுகளுமே பார்க்க முடிஞ்சுது. அதனால் மறுபடியும் ஒரு லார்ஜ் ஸ்கேல் அட்டாக் பண்ணுவதற்கு தயாராக இருக்கிறது இஸ்ரேல் நம்ம சொன்னாங்க. காசாவிலிருந்து ஒரு 13 கிலோமீட்டர் பக்கத்தில் தான் இஸ்ரேல் மீது இந்த ஒரு தாக்குதலை நிகழ்த்தியிருக்காங்க. ஐஆர்ஜிசியினுடைய ஹெட் குவார்ட்டர் முழுமையாக தரைமட்டமாக்கப்பட்டிருப்பதாக வந்து இஸ்ரேல் தரப்பில் வந்து கிளைம் பண்ணியிருக்காங்க. அது அவங்களும் வந்து உறுதி செஞ்சுருக்காங்க. இஸ்ரேலில் இருக்கக்கூடிய அவசர கால ரிசர்வ் படை வீரர்கள் இருக்காங்கல்ல, 20,000 ரிசர்வ் வீரர்களும் அப்புறம் 70,000 பேர் மொபைலைஸும் உடனடியாக வந்து வர சொல்கிறாங்க. ஏன்னா வெஸ்ட் பேங்க் பகுதியில் இருந்தோ காசாவில் இருந்தோ உள்ள நுழைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால இது எவ்வளோ சீக்கிரம் உங்களால் வர முடியுமோ அந்த அளவுக்கு சீக்கிரமாக வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஈரான் மறுபடியும் அடுத்த கட்ட தாக்குதலுக்கு தயாராகிட்டாங்க. அதாவது அமெரிக்காவோட நிலைகள் பெரிய அளவுக்கு தயாராக இருக்குது. நான் பேசும்போது கூட பெரிய அளவுக்கு ராக்கெட் வந்தது. மேபி போர்க்கப்பல் மீது தாக்கல் நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் தென்படுகிறது. வந்துடுறேன், எங்கேயும் போல் இந்த வீடியோ பதிவு கொஞ்சம் வரட்டும். இப்போ கரெக்டாக நான் உங்களுக்கு 5:30க்கு ரீச் ஆகும். 6:30க்கு ரவிக்குமார் சோமு சேனலில் லைவில் வர, எங்கேயும் போயிடாதீங்க. இன்றைக்கி காலையிலிருந்து மதியத்திலிருந்து நடந்த ஒட்டுமொத்த நிகழ்வும் சுமார் ஒரு 3 மணி நேரம் நம்ம பேச போகிறோம். முழுமையான தகவல்களை நாங்கள் உங்களிடம் விவாதிக்க போகிறேன். நான் இந்த சாகோஸ் ஐலாண்டை வந்து மால்தீவ்ஸ் வந்து உரிமை கொண்டாடிட்டு இருந்தாங்க. ஏன்னா இதில் ரீசண்டாக டியாகோ கார்சியா பக்கத்தில் ஒரு சில அமெரிக்க நிலைகள் இருந்ததுனால நாங்கள் வந்து மறுபடியும் மால்தீவ்ஸ் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. சரி, அந்த தீவை என்னெல்லாம் பண்ணால் மறுபடியும் கட்டுக்குள்ளே கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அமெரிக்கா பிளான் பண்ணாங்களோ கரெக்டாக இப்போ திடீர்னு ஓடி வந்து மொரீசியஸ் என்ன பண்ணுறாங்க, அது எங்களுக்கு சேர்ந்ததுன்னு சொல்லிட்டு கிளைம் பண்ணதுனால யூகே என்ன பண்ணுறாங்க, அந்த சாகோஸ் ஐலாண்டை வந்து இப்போதைக்கு நிறுத்தி வைக்கிறாங்க. இந்த ஐலாண்டு மட்டும் இல்லை, இந்த டியாகோ கார்சியாவும் அதே தான். இதை ஏன் திடீர்னு நான் இந்த நேரத்தில் வந்து சொல்கிறேன் அப்படின்னா, இங்கிருந்து தான் தாக்கல் நடத்தணும்னு பிளான் பண்ணாங்க. இந்த பிரச்சனையினால் ஒதுக்கி வச்சாங்க. மறுபடியும் இந்த நிலைகளை பயன்படுத்தி தாக்கல் நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருப்பற மாதிரி தகவல்கள் தற்போது வந்திருக்கிறது என்பதும் கூடுதல் தகவல். இப்போ நான் உங்களுக்கு இந்த வரைபடத்தை காட்ட விரும்புகிறேன். நான் இந்த வரைபடத்தில் நேற்று மேலே இருக்கக்கூடிய பகுதியில் மட்டும்தான் செல்ஃபி பாய்ஸ், அணுகுண்டு பாய்ஸ் மீது தாக்கல் நிகழ்த்தினாங்க. பட் ஆனால் முழுமையாக அந்த கடைசியிலிருந்து இந்த கடைசி வரைக்குமே கிரவுண்ட் அட்டாக்கை தாக்கல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆப்கானிஸ்தான்லேருந்து.
ஆப்கானிஸ்தான் என்ன சொல்கிறாங்கன்னா 2 மிலிட்டரி பேஸை வந்து முழுமையாக டெஸ்ட்ராய் பண்ணிட்டோம், 19 மிலிட்டரி போஸ்ட்டு கேப்சர் பண்ணிட்டோம், கிட்டத்தட்ட ஒரு 55 பாகிஸ்தான் சோல்ஜர்ஸ் இறந்து போயிட்டாங்க இன்றைக்கி காலையில் சொன்னாங்க. பட் சாயந்தரம் இப்போ நிலவரப்படி 120 பக்கம் சொல்கிறாங்க, பக்கம் இறந்து போனதாக சொல்கிறாங்க. ஆயுதங்கள் எல்லாமே கேப்சர் பண்ணிட்டுன்றாங்க. ஒரு முக்கியமான அவங்களுடைய இராணுவத்தில் முக்கிய பொறுப்பில் இருக்கிற நபரை கைது பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவரோட வீடியோ பதிவு கூட வெளியிட்டிருந்தாங்க. உங்களுக்கு முடிஞ்சோடனே பக்கத்தில் காட்டுறேன் நான். பாகிஸ்தான் என்ன சொல்கிறாங்கன்னா 74 தாலிபான் போஸ்ட்டை வந்து டெஸ்ட்ராய் பண்ணிட்டோம், 18 தாலிபான் போஸ்ட்டை கேப்சர் பண்ணிட்டோம், 314 தாலிபான்கள் வந்து ஹூண்டட், 228 கில்டுன்றாங்க. இல்லை இப்போ வந்து கிட்டத்தட்ட 300 பக்கமே கில்டு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. தாலிபான் அமோனியேஷன் டெபாசிட்டை முழுமையாக அழிச்சுன்றாங்க. 2 தரப்புலையும் நடக்கிற யுத்தங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்கா என்ன சொல்கிறாங்கன்னா தேவைப்படும் பட்சத்தில் பாகிஸ்தானுக்கு உதவ நாங்கள் தயாராக இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த பக்ரம் ஏர்பேஸை வந்து ஏற்கனவே அமெரிக்கா கேட்டிருந்தாங்க, அதை ஆப்கானிஸ்தான் கொடுக்கலனால பாகிஸ்தான் மூலமாக ஏவி இந்த யுத்தத்தை நடைபெற வைத்து எப்படியாவது ஒன்று கைப்பற்றி விடலாம் என்று அமெரிக்கா திட்டம் தீட்டி கொண்டிருக்கிறது என்பதும் ஒரு கூடுதல் தகவல். ஏன்னா இந்த தாக்கல் நடத்துறதுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்பு அமெரிக்காவுடைய ஸ்பை பிளான் வந்து பாகிஸ்தானில் வந்து இறங்கி 24 மணி நேரம் ஆலோசனை பற்றதாக மற்றொரு தகவலும் கசிந்திருக்கிறது. அதனால் இந்த யுத்தம் பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான் அவ்வளோ சீக்கிரம் விரும்பலை. இருந்தாலும் அமெரிக்காவின் தூண்டுதல் பேரில் இந்த யுத்தத்தை தொடங்கி இருக்கிறார்கள் என்பதும் ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும். பட் இழப்புகள் அணுகுண்டு பாய்ஸுக்கு தான் பெரிய அளவுக்கு இருக்கும். ஏன்னா சட்டத்தில் உள்ள நியதிகள் என்ன கூறுகிறது என்றால், அணு ஆயுதம் இருக்கக்கூடிய ஒரு நாடு அணு ஆயுதம் இல்லாத ஒரு நாட்டின் மீது போர் தொடுத்தால் அணு ஆயுதத்தை வைத்து மிரட்டக்கூடாது. அப்படி அணு ஆயுதத்தை வைத்து மிரட்டும் பட்சத்தில் ஆர்டிக்கல் 1976 234 படி என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, அந்த நாட்டிடம் இருக்கக்கூடிய அணு ஆயுதத்தை பறிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் சும்மா அக்கல்ல இருக்கிற அணுகுண்டை தூக்கி வீசிடும் 24 மணி நேரம் சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா அதை வந்து சேஃபாக உணர மாட்டாங்க. ஒரு நாட்டோட பாதுகாப்புக்காக மட்டுமே உருவாக்கப்பட்ட அணு ஆயுதம் அந்த நாட்டை பக்கத்தில் இருக்கிற நாட்டை மிரட்டுவதற்காக அல்ல அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமான ரூல்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. அதை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. என்ன இப்போ ரஷ்யாவும் அப்படி தானே உக்ரைனை மிரட்டிகிட்டு இருக்காங்க, அதனால் அங்கே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்பாங்க. இருந்தாலும் நான் சொல்கிறேன், கொஞ்சம் இந்த செல்ஃபி பாய்ஸ் கொஞ்சம் ஓடி போயிட்டு அவங்க முக்கிய பகுதியில் பிடிச்சானா பரவாயில்ல. இதில் இன்னொரு கிளைம் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி திடீர்னு. செல்ஃபி பாய்ஸ் வந்து பாகிஸ்தானுடைய போர் விமானத்தை சுட்டு வீழ்த்தியதாகவும் அதில் இருக்கக்கூடிய விமானியை வந்து பேராஷூட் மூலிமா குதித்ததாகவும் அவர் உயிரோடு பிடிச்சிட்டுன்னு சொல்கிறாங்க. இதை வேணால் நான் நம்புகிறேன். ஏன்னா விமானியை உயிரோடு பிடிச்சிட்டாங்க அப்படின்னா நான் நம்புகிறேன். நான் கூடிய சரி வீடியோ பதிவு நான் எதிர்பார்த்து காத்துட்ருக்கேன். பட் இந்த நேரத்தில் இந்தியா வந்து ஒரு அவசர செய்தி கொடுக்குறாங்க. இந்த வீடியோ இந்த பேஜை பார்க்குறீங்கள, 15 20 கிலோ ஆர்டிஎக்ஸ் த்ரெட்டு காஷ்மீருடைய டெல்லி காரிடர் கிராஸ் பார்டரில் ஒரு குறிப்பிட்ட ஒரு 5 நபர்கள் ஊடுருவி இருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கிறது. லக்ஸரி தொய்பாவும் மற்ற நபர்களும் பாகிஸ்தான் உதவியோடு ஏதாவது பண்ணி தொலைச்சிடாதீங்க பாகிஸ்தான். ஏற்கனவே அங்கே ஒரு யுத்தம் வேறு போயிட்டுருக்கு. இப்போ நீங்கள் ஆப்கானிஸ்தானை சமாளிப்பீங்களா, இப்போ இந்தியா அடிக்கிறத சமாளிப்பீங்களா? காலி ஆகிடுவீங்க அணிகண்டு பாய்ஸ். ஏதாவது இப்போ தட்டு மாதிரி வேறு ஏதாவது பண்ணி வச்சிட போகிறீங்க. அது உங்களுக்கு சேஃப் இல்லைன்றது ஒரு கூடுதல் தகவல். எந்த சமயத்தில் அங்கே சமாளிப்பீங்களா இங்கே சமாளிப்பீங்களான்னு தெரியாது. ஏற்கனவே இந்தியா வேறு பிரித்து மேஞ்சிடும்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் இனி என்ன நிகழப்போகிறது. ஒரே திரும்புகிற பார்க்கலாம் ஒரே தாக்குதலாக இருந்தால் யார் என்னங்க பண்ணுறதுன்ற மாதிரி தான். உங்களுக்கு இரவு பதிவில் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். நான் கொஞ்சம் முன்னாடியே வந்துடுறேன். நான் மேபி இப்போ கூட துபாயில் வந்து ஒரு பொதுமக்கள் இருந்து போனதாக இப்போ தற்போதைய செய்தி நம்ம அங்கே துபாயிலேருந்து ஒரு சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து கூட போட்டிருந்தார். அது இல்லாமல் கத்தாரில் இருக்கக்கூடிய நம்ம சப்ஸ்கிரைபரும் தலைவாக மேலே ஃபுல்லாக பறந்துகிட்டே இருக்கு எனி டைம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தாங்க. தொடர்ந்து அங்கேருந்து பதிவுகள் வந்த வண்ணம் தான் இருக்கிறது. உங்களுக்கு 7 மணிக்கு லைவில் வர மொத்த டீட்டெயிலும் புட்டு வச்சிடறேன். உங்ககிட்ட பிரித்து மேஞ்சிடறேன், தயாராக இருங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் ஆர்கே சேனல். நன்றி, வணக்கம்.